சந்திரவம்சத்தை சேர்ந்த மன்னன் தர்மகுப்தன்றவன் ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது வழி தவறி போயிடுவானாம். காவலாளி ஒரு பக்கம், மன்னர் ஒரு பக்கம் போகும்போது இருட்டிடுமா. உடனே இவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துடுவாராம். பார்த்தா மரத்து மேல ஒரு கரடியாம், கீழே ஒரு சிங்கமாம். என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அந்த கரடி சொல்லுமா, மன்னா பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது சரின்னு தைரியமா இருப்பாராம். அப்போ அந்த கரடி சொல்லுமா, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது அவர் படுத்து தூங்கிடுவாராம். அப்போ கீழே இருக்கிற சிங்கம் சொல்லுமா, அந்த மன்னரை கீழே தள்ளிவிடு, நான் சாப்பிட்ருவேன்னு சொல்லும்போது கரடி, அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட, ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ மன்னர் முழிச்சுப்பாராம். கரடி சொல்லுமா, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், அது கொஞ்ச நேரம் தூங்குமா. உடனே மன்னரை பார்த்து அந்த சிங்கம் சொல்லுமா, அந்த கரடியை கீழே தள்ளி விடுன்னு சொன்னும்போது மன்னர் யோசிக்காம டக்குன்னு கீழே தள்ளி விட போயிடுவாராம். உடனே கரடி முழிச்சிட்டு சொல்லுமா, அது ஒரு முனிவராம், நினைச்ச உருவத்துல மாறக்கூடிய ஒரு முனிவர் கரடியா மாறி அங்க வந்திருக்கிறாரு. அது சொல்லுமா, நான் உன் வாக்கை காப்பாத்திட்டேன், நீ இந்த மாதிரி செய்யலையே மனுஷனா இருந்துட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு, நீ பைத்தியமா திரிவ அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து சிங்கத்தை பார்த்து, நீ ஒரு யக்ஷன், ஏதோ ஒரு சாபத்துல சிங்கமா திரியிற, யக்ஷனா போ அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் போயிடுவாங்களாம். முனிவராகவும் யக்ஷனாவும் போயிடுவாங்களாம். இந்த மன்னர் பைத்தியமாய் காட்டுல திரிஞ்சிட்டு இருக்கும்போது காவலாளிகள்லாம் தேடிட்டு வந்து என்னடா இப்படி ஆயிட்டாரேன்னு சொல்லிட்டு அங்க தவம் செஞ்சுட்டு இருக்கிறாராம் இந்த ஜெய்மினி முனிவர். அவர்கிட்ட போய் சொல்லும்போது அவர் சொல்லுவாராம், ஏழுமலையான் கோவிலுக்கு அழைச்சிட்டு போய் அங்க புஷ்கரணியில நீராடி அந்த ஏழுமலையானை தரிசிச்சா சரியாயிடுவாருன்னு சொல்லும்போது இவங்க அதே மாதிரி அவரை கூப்பிட்டுட்டு போய் புஷ்கரணியில நீராட வச்சு ஏழுமலையான தரிசிக்க வச்சாங்களாம். அப்போ அவருக்கு சுய உணர்வு வந்துதான். உடனே அவரு நன்றியோட ஏழுமலையானுக்கு திருப்பணிகள்லாம் நிறைய செஞ்சு கும்பாபிஷேகம் செஞ்சாராம்.